ஹலோ கைஸ், வெல்கம் பேக் சேனல் வீடியோ. சொந்த வேலை பார்க்க போகிறோம்னா நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்களோட டிவிக்கு அதோட 2வது வருஷம் துவக்க விழா வந்துட்டு ஆல்ரெடி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அஃபிஷியலாக அந்த ஃபங்க்ஷன் நடந்துருச்சு. ஏகப்பட்ட என்ன சொல்கிறது, நிறைய கண்டென்ட் வந்துருக்கு. நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இப்போ இதுதான் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இதான் ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங் டாபிக். பிகாஸ் டிவிக்கேனா எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியூஸ் ஆகட்டும், ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்துகிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது டிவிக்கே தான். ஸோ அவங்களோட இந்த முக்கியமான நாள் 2வது வருஷத்தோட துவக்க விழா ரொம்ப நாள் பிளான் பண்ணது தான். ஸோ அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த தளபதி விஜயோட ஸ்பீச்சு இதுக்காக தான் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. பிகாஸ் ரொம்ப செலக்டிவான ஃபங்க்ஷன்ஸில் தான் தலைவர் பேசுகிறாப்புல. ஸோ அதுக்காக பிகாஸ் ரொம்ப டூ மச்சாக பேசினாலுமே அது ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ தெரிஞ்சு தான் இது தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ தலைவரோட ஸ்பீச்சு எப்படி இருக்கு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, my friend, my brother, comrade in arms, founder Jan Suraj Party, பிரசாந்த் கிஷோர், திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பிரசாந்த் கிஷோர் வீடியோ பார்த்துட்டேன். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டு பேசியது மிக்க மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். We are an emerging primary political force in Tamil Nadu politics with a firm commitment to create history in the upcoming 2026 assembly elections of Tamil Nadu, like 1967 and 1977 assembly elections MGR period of our state. MGR without period compromising our party's ideological principles at any cost. I am here to collaborate and work with you towards upholding the secular and democratic ideals in TN and beyond. இதில் ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு என்ன இருக்குன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்டார்டிங்கில் பேசும்போது நான் வந்து டிவிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வரல சம்திங் அந்த மாதிரி பேசுவார். பட் அவரோட ஸ்பீச் எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரியும் பேசியிருக்காரு. பிகாஸ் ஒரு தோனி டாப்பிக்கில் வரும், தோனி பெரியா நான் பெரியாலான்ற மாதிரி. எந்த சென்ஸ்லனா யார் மோர் பாப்புலராக, ஏன்னா இப்போதைக்கு தோனி தான் பாப்புலராக இருக்கார். பட் டிவிக்கேவை நான் வின் பண்ண வச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே நான் தான் இப்போ தோனியோட தமிழ்நாட்டில் பாப்புலராக இருப்பேன், தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலர் பிஹாரின்னா அது நான் தான், அந்த மாதிரி ஒரு டோனில் பேசினார். ஓகே, அது பார்ப்போம். அது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. 100% தோனியை மிஞ்சி இங்கே யாருமே கிடையாது. ஸோ அது இருக்கட்டும். பேக் டு தளபதி ஸ்பீச். ஓகேங்களா? என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த ஒரு டைலாக் தான், நெஞ்சில் குடியிருக்கும். அந்த வார்த்தைக்காக தான் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. என்னுடைய தோழர்கள், தோழிகள், அன்பா நம்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான் இல்ல, வேற லெவல் தான் இல்லை. ஏன்னா இந்த அரசியல்ல மட்டும்தான் வித்தியாசமான ஒண்ணு நம்ம பார்க்கலாம். யார் யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடியெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ட்ரூ தான்.
அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க. ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணாம், ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும். அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம், ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி ஸ்டாலின் அப்பாவுக்கு ஒரு கொட்டு இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம, வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ 2வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான். அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி, ஒரு அடிப்படை பலமே அதுதான். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேர்களும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட், அது என்னன்னா, அதுதான் எனக்கும் புரியல. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன, அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா அவர் பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த 2 தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. இப்போ அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட், அது என்னன்னா, நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேட்குறேன், ஏன் வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு, பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க.
மக்களுடைய நலனை பற்றியோ நாட்டோட நலனை பற்றியோ வளர்ச்சிகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம். இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் வேலை. அதை வந்து ஜனநாயக முறைப்படி நம்ம செய்கிறதுக்கு தான் 2026 தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம். அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த BLAலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 69,000 பூத்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பூத் ஏஜென்ட்ஸாக நம்மளுடைய கட்சி தோழர்களை தான் நியமிக்க போகிறோம். கூடிய சீக்கிரமே பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று நடத்த போகிறோம். கண்டிப்பாக அது பயங்கரமான ஒரு ரூட் லெவல். அப்போ தான் போக முடியும். தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சளைச்சதில்லை. அன்னைக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் முதல் சக்தியா, முதன்மை சக்தியா, பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு அன்னைக்கு ப்ரூவ் ஆகும். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க, மும்மொழி கொள்கை. வாங்க 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 மெயின் டாபிக்ல இப்போ வராங்க. அதாவது இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி தெரியுமா? அந்த மாதிரி சட்டலா கலக்கிறாப்ல கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அல்டிமேட். அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை வந்து நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நம்ம அண்ணன் சீமான் ரெஃபரன்ஸ்ல கொடுக்குறாரு. எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காங்க. பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. TVK4TN அப்படின்னு சொல்லி அல்டிமேட். அது நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருக்கிறீங்க. கெட் அவுட் ஸ்டாலின் அண்ட் கெட் அவுட் மோடின்ற ரெண்டு ஹேஷ்டேக்ஸ் போட்டு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு, நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அவாரா இல்லாட்டி பிஜேபி வந்துட்டு டிஎம்கே வந்து ஃபஸ்ட்டு கெட் அவுட் மோடின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹேஷ்டேக் கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நானும் திருப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிஜேபியில் அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லாரும் பாஜக இருக்க எல்லாதும் நார்த் சைட்லேருந்து எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது 1 மில்லியன் ட்வீட்டுக்கு மேலே போயிடுச்சு. இன்னொன்று அப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இடையில சம்மந்தமே இல்லாமல் எந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பசங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. TVK4TN அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் பார்த்தா கெட் அவுட் மோடியும் கெட் அவுட் ஸ்டாலினும் காணும். நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் நம்ம TVK4TN கிட்டத்தட்ட அவங்க பிஜேபி ஸ்டார்ட் பண்ண கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹேஷ்டேக் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 hours வந்து அவங்க ட்ரெண்டிங் 1ல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க வந்து ட்ரெண்டிங் 1, ஐ திங்க் ஈவினிங் வரைக்கும் அவங்க தான் ட்ரெண்டிங் 1ல் இருந்தாங்க. இவங்க கெட் அவுட் ஸ்டாலின் அதெல்லாம் பின்னாடி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ சம்பந்தமெல்லாம் திடீர்னு உள்ளே வந்தாங்க, ஒரு ஃபன் பண்ணி விட்டு போயிட்டாங்க.
நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இந்தியா வைஸ் அவங்க தான் ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க. பயங்கரமான சம்பவம் அது. அதாவது ட்விட்டரில் வந்துட்டு நான் டிவிக்கு இவங்க இருக்கும்போது இவங்க 2 பேரும் மாஸ்க் காட்டிக்கிற மாதிரி என்ன பண்ணுறது மாதிரி. அதனால் இதெல்லாம் மக்களுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியுதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. எஸ் ப்ரோ. நம்ம ஊர் சுயமரியாதை ஊர். நாம் எல்லாரையும் மதிப்போம், ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். Oily matte combination சருமத்திற்கு Jovis Herbal Sun Aqua Gel SPF 50 PA+++. நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க. உனக்கு எந்த மொழி வேணுமோ, எப்போ கற்றுக்கணுமோ, உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்கள தனிப்பட்ட ஒரு உரிமை. ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை, கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா, அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ? ரொம்ப தப்பு ப்ரோ. அதனால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி. வேளா நண்பர்களே, நீங்கள் அவளுடன் ஒரு நீட்டான, ரொம்ப குழப்பாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்சிபிளான ஒரு ஸ்பீச்சை தான் தளபதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆபாசம்லாம் இல்லாமல் என்ன சொல்ல வரமோ சொல்லிட்டு கொடுக்க வேண்டியவங்களாம் ஒரு கொட்டு வச்சுட்டு போகிற போக்கில் நீட்டாக முடிச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக சொன்ன பாயிண்ட் மும்மொழி கொள்கை, ஐ திங்க் அது கண்டிப்பாக அது வந்து அப்போஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் எங்கள் வீட்டில் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. தாராளமாக படிக்கலாம். ஹிந்தி ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது. ஒரு என்ன சொல்ல, ஒரு டியூஷன்ஸ் போயோ அது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பயங்கர ஃபீஸ்லாம் ஆகாது. அதுக்கு ஒரு ஹிந்தி கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு எல்லா பக்கமும் இருக்கும். அது ஈஸியாகவே டெய்லி ஒரு டியூஷன் அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா கற்றுக்க முடியும். எப்படின்னா ஏழை எளிய மக்கள் கற்றுக்கக்கூடாதா, அவங்களுக்கு கவர்மெண்ட் இதிலே வந்தால் ஈஸி தானே அவங்களுக்குன்னா, அது வந்து உண்மையிலே மும்மொழிகளை வந்து ஒரு தப்பான விஷயந்தான். பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு தமிழ் இங்கிலீஷ் இருக்குது, நல்லா அதுதான் ஒரு பெஸ்ட் மாடல்னு சொல்லலாம். பிகாஸ் மும்மொழி மூணாவது ஒரு மொழி கொண்டு தான் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே தமிழை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நிறைய பார்த்துருப்போம், இங்கிலீஷ் பேசினா தான் கேட்டு தமிழ் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷே நிறைய தமிழை டாமினேட் பண்ணி போயிட்டு இருக்க அளவுக்கு அந்த நிலமையில் இருக்கும்போது தமிழை வந்து இன்னுமே ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, உண்மையாக சொல்லணுமோ மொழியை அழிக்கிற வேலை தான் இது வந்துட்டு மும்மொழி கொள்கை. இது வந்து அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடறாங்கல்ல, ஒரு தேர்ட் மொழி உங்களுக்கு விருப்பமான மொழி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சும்மா ஒரு இது மாதிரி தான். ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 60 பேர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் எல்லோரும் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த மொழி இப்படியே கற்றுக்க முடியும். காமனாக ஒருத்தங்க கற்றுக்குவாங்க. டீச்சர் யார் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். தெலுங்கு டீச்சர் இருக்காங்கன்னா தெலுங்கு டீச்சர் கற்றுக்குவாங்க. இது இருக்க வேறு மலையாள டீச்சர், இல்லை ஒரு கன்னடா டீச்சர், இல்லை வேறு ஒரு லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்குன்னா அதுதான். பட் மெஜாரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கிளாஸில் வந்து ஒரு 40 பேர் ஹிந்தி எடுக்கிறாங்கன்னா மற்ற எனக்கு ஒரு தெலுங்கு எடுக்கணும்னு, தெலுங்கு பிடிக்கணும் ஆசை இருக்குது அப்படின்னா தெலுங்குக்கு எப்படி டீச்சர்ஸ் அவைலபிள் இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக, கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி விருப்பப்படுற மொழியை படிக்கும் அப்படின்றது சாத்தியமில்லாத விஷயம். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி இருக்க எந்த டீச்சர் அவைலபிள் இருப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் போடக்கூடிய ஹிந்தி தான் போடுவாங்க. ஸோ ஹிந்தி தான் இப்போ எல்லோரும், ஏன்னா ஆப்வியஸ்லி அதுக்காக தான் அதை பண்ணுறது. ஸோ ஹிந்தி டீச்சர்ஸ் தான் அவைலபிளாக இருப்பாங்க. ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு தான் ஒரு மெயினான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கீமே இது. அதுதான் ஹிந்தியை உள்ளே கொண்டு வரதுக்கு மும்மொழி கொள்கைன்ற ஒரு ஸ்கீமு. ஸோ படிக்கலாம், பிரச்சனை இல்லை, வேணுன்றவங்க படிச்சுக்கலாம். இப்போ என்னன்னா இது ரூட்லேருந்தே ஹிந்தி கொண்டு வர ஆரம்பிச்சு தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சோம். தமிழ் இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ வடக்கன்ஸ் இருக்காங்க உங்களுக்கே தெரியும். அவ்வளோ வடக்கன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே.
இப்போனா அவங்களுக்காக நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க ஊரில் வந்து வேலை கிடைக்கும் தான் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா, நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இங்கே வேலை செய்கிறோம், இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சால் இந்தியா ஃபுல்லாக இல்லை வேர்ல்டு வைடு கூட எங்கே வேணால் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்காக இங்கிலீஷ் இருக்குது, தமிழ்நாட்டில் வேலை செய்கிறது தமிழ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் சம்மந்தமே எதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்? நார்த்தில் எதுக்கு நாங்கள் போய் வேலை செய்யணும்? நார்த்தில் இப்படி வேலை செய்கிற சுச்சுவேஷன் வந்தால் அங்கே போய் கற்றுக்கலாம். ஓகேயா, இப்போ இருக்கிற தமிழ்நாடு இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை ஹிந்தியை புகுத்தணும் என்ன அவசியம்? அப்போ அவன் அத்தனை பேரும் ஹிந்தி சின்ன வயசுலேருந்தே படித்து என்ன பிரயோஜனம்? அவன் ஹிந்தியில் பேச போகிறான் மற்றவங்கக்கிட்ட? இருக்கிற பூரா தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறான். அவன் வேலை செய்ய போகிற தமிழ்நாட்டில் வேலை செய்ய போகிறான், தமிழில் தான் பேச போகிறான். அதிகபட்சம் வேறு யாராச்சும் பேசினா இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்க போகிறான். ஸோ இங்கிலீஷ் தான் அந்த என்ன சொல்லி டெவலப் பண்ணுறான லாங்குவேஜ்னால் இங்கிலீஷ் தான் அது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும்போது நடுவில் எதுக்கு இந்த ஹிந்தி? புரியுதுங்களா உங்களுக்கு? அது சென்சிபிளாக இருக்கவங்களுக்கு, பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எனக்கு அதனால் அவரும் இதுன்னு சொல்ல வரல. இது பேசிக் தான். பேசிக்காக நாங்கள் ஒரு பேசிக் லெவலில் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும் எது இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிற மாதிரி உங்கள் ஸ்கூலில் மட்டும், நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் மட்டும் 3 மொழி இப்போ இருக்குது, உங்கள் பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது, இதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி அவங்களோட விஷயம் அது. உங்கள் பிள்ளைக்கு உங்களுக்கு படிக்க வைக்கணும்னு நீங்கள் படிக்க வைக்கலாம். ப்ளஸ் ஆல்சோ உங்கள் பெரிய பெரிய ஆளுங்களோட சன்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்க மாட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க சப்போர்ட்டாக சொல்லலை. பிகாஸ் அது வந்து ஒரு விஜயோட பையன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்னா அது வந்து அவருக்குமே ஒரு அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் நிறைய பேர் அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு விஜயோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரும். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் அவங்க இஷ்டம், அவங்களோட இஷ்டம், அது எங்கே படிக்கின்றது அவங்களோட இஷ்டம். ஸோ அது பண்ணிக்கிறாங்க. அதை கொண்டு வந்து இதுக்குள்ளே சொருகி இதே கம்பேர் பண்ணுறதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரில, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்க்கும்போது அது தப்புன்னு தான் தோணுது. அதாவது மும்மொழி கொள்கை கொண்டு வர தப்பு. அவங்கவுங்க விருப்பப்பட்ட பேரண்ட்ஸ் வந்து விருப்பப்பட்டால் படிக்க வைக்கட்டும். அதுக்கு தான் நிறைய ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் எடிட் இருக்குது. ஹிந்தி கொடுக்குற ஸ்கூலில் போய் படிக்க வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அதிகபட்சம் கொடுத்து ஒரு கோர்ஸு இல்லாட்டி ஹிந்தி கிளாஸஸ்லாம் சேர்த்து விடலாம். தட்ஸ் டிபெண்ட்ஸ்லாம். ஸோ தலையோட ஸ்பீச் சென்சிபிளான ஒரு ஸ்பீச், நல்ல ஸ்பீச்சு. அடுத்து ஒரு பிஎல்ஏ பூத் லெவல் மாநாடா சம்திங் சொன்னாப்புல, அதுக்காகவும் வெயிட்டிங்கு. ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணுறதுக்காக வெயிட்டிங். அண்ட் பிரசாந்த் கிஷோர் தான் எனக்கு கொஞ்சம் ஓகே, அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவர் தான்ன்ற மாதிரி கொஞ்சம் தன்னை முன்னிறுத்தி இது பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கல. நமக்கு வந்து நம்ம இது பண்ணுற எல்லாமே தலைவர் விஜய்க்காக, அவருக்காக மட்டும்தான். பட் இவங்க வந்துட்டு நடுவில் வந்து நான் தான் உங்கள் கட்சியை ஜெயிக்க வைக்க போகிறன்ற மாதிரி பேசுகிறாப்புல, அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி இது. அதுக்கு தான் நமக்கு ஆதா அர்ஜுனா இருக்காங்க, ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க, நல்லா தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. இது இவர் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. அது வரைக்கும் பாய்.